லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவராக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பம் உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 14 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளின் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காம பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்க எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அப்படின்றதால அதை செக் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 771 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 900 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 287 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 28 ஃபீல்ஸ். வாங்குறவங்க வேகமாக வாங்குங்க. செம்மையாக விலை குறைஞ்சிருக்குது. எப்படியெல்லாம் மாட்டியிருக்கிறாங்க தெரியுமா? சுத்து போட்டாங்க. எல்லாமே மூஞ்சி மறைச்சிருக்கேன்னு கவலைப்படாதீங்க. மூஞ்ச திறந்து வச்சு உள்துறை அமைச்சகமே அவங்களுடைய முகங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாட்டிட்டாங்க பல பேரும். 2 பேருடைய சடலம் மீட்பு ஜஹராவில் மீண்டும். இதோ அதிரடி டீம் அப்பாயிண்டட். எல்லாருமே கைது. காதிம், ஷூன், ஃபேமிலி விசாவில் இருந்த பலரும். அதிரடியான சுற்றி வளைப்பு. இந்தியாவின் 79வது இண்டிபெண்டன்ஸ் டே நேற்றைய தினம் குவைத் தூதரகத்தில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். மிக முக்கியமான பல வீடியோக்கள் உள்ள அடங்கி இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே பாதி பேர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ருத்தூபா முதலாவது நிலைமை ரொம்ப மோசமாக கைமீறி போயிட்டு இருக்குது. கோஸ்டல் ஏரியா, அதாவது கடலை ஒட்டிய பகுதிகளில் பஹ்சைனியாவில் ஃபாஹிலிருந்து எடுத்தால் கடைசி முடியுது அமீரி ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கிட்டு முபாரக்கியா வரைக்கும் ருத்தூபா ஹெவியாக இருக்குது. தயவு செய்து கவனம். இந்தியன் எம்பசி 79வது இண்டிபெண்டன்ஸ் டே வெகு விமர்சையாக கொண்டாடி இருந்தாங்க. அது சம்பந்தமான வீடியோ காட்சிகளும் அரப் டைம்ஸில் பதிவிட்டிருந்தாங்க. இலங்கையர்களை நாம் எப்போ இப்படி ஒரு நாளை கொண்டாடுறது?
புதிய டீம் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 33வது பேட்சில் இருந்து புதிய அதிகாரிகளை களத்தில் இறக்குறாங்க. வேட்டை இனிமே ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆர்டிகல் 18, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 22, காதிம் வீசா, ஃபேமிலி வீசா, ஷூன் வீசா, இந்த மாதிரி பல வீசாக்களில் யாசகம் கேட்ட பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தெரு வியாபாரம் செஞ்ச பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போதைப் பொருள் விற்ற பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் யார் யார் என்ன தப்பு பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் அவங்களுடைய ஸ்பான்சர் முதல் கொண்டு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அல்தோரா ப்ராஜெக்ட் விரைவிலேயே அனைத்து வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்குது. ஈரானுடைய பிரச்சனை வராமல் இருந்தால் சந்தோஷம். அதே போல் குவைத் ஷ்ரிம்ப் சீசன் மறுபடியும் ரீமேக் ஆகியிருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இறாலுடைய விலை இன்னும் அதிகரிக்குமா அப்படின்னு. 2 பாடிகள், அதாவது 2 உடல்கள் மீட்கப்படுது குவைத்துடைய ஜஹரா பகுதிகளில். இது சம்பந்தமான விசாரணைகள் போயிட்டு இருக்குது. காரணம் 2மே தடவியல் துறையால் சந்தேகத்துக்குரிய மரணம் அப்படின்றத உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அட்ராஸ் அக்கத் கதவை உடைச்சிட்டு உள்ளே வருவாங்க. வந்தால் நோ சான்ஸ். பயப்படாதீங்க, மூஞ்செல்லாம் மறைச்சிருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. மூஞ்ச தானே பார்க்கணும். உள்துறை அமைச்சகமே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அனைவருடைய முகத்தையும் திரையை கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? உள்துறை அமைச்சகமே வெளிக்கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இது ஃபேஸ்புக்கில் எடுத்த ஃபோட்டோக்கள், சில ஃபோட்டோ காட்சிகள். ஆனால் அதே உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இனிமேலாவது திருந்துங்க. திருந்தாதவங்களுக்கு திருத்துறதுக்காக உள்துறை அமைச்சர் மற்றும் அவருடைய அதிரடி குழு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. பி கேர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்ல இருக்குது. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. எத்தனை பேர் பிடிப்படுறாங்க, எப்படி பிடிப்படுறாங்க, ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் குவைத்தில் வீடியோக்களை பாருங்கள். بإشراف النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح، وفي إطار الجهود الحثيثة التي تبذلها وزارة الداخلية لحماية الأمن العام وصون أرواح المواطنين والمقيمين، تمكنت الأجهزة الأمنية من ضبط شبكة إجرامية متخصصة في تصنيع وترويج مادة الميثانول السامة، والتي تسببت في حالة وفاة لمجموعة من الأشخاص من الجالية الآسيوية مؤخرا.
وأسفرت التحقيقات الميدانية التي نفذتها الإدارة العامة للمباحث الجنائية بالتنسيق مع الإدارة العامة لمكافحة المخدرات والإدارة العامة للأدلة الجنائية ووزارة الصحة عن ضبط متهم ويدعى بوهبان لال تامانجا نيبال الجنسية في منطقة السالمية متلبسا بحيازة كميات من مادة الميثانول، كما قام المتهم بتوضيح كيفية تجهيز المادة وبيعها. واستكمالا للتحريات تم ضبط المتهمين فيشال دهنيال شوهان هند للجنسية ونيران برسادا باشيان نيبال الجنسية، وتبين تورطهما في تجهيز وتوزيع المادة إضافة إلى تحديد وضبط المتهم الرئيسي دولورا باركاشا دراجي بنغالي الجنسية المسؤول عن هذه الشبكة الإجرامية. وبناء على الحملات الأمنية المكثفة التي نفذتها الأجهزة في جميع محافظات الكويت، تم ضبط 67 شخصا متورطا في تصنيع وترويج المواد الكحولية المحلية، بالإضافة إلى ضبط 6 مصانع مخصصة للتصنيع غير المشروع و4 مصانع قيد التشغيل في المناطق السكنية والصناعية. كما تم القبض على 34 شخصا مطلوبا على ذمة قضايا مختلفة أثناء هذه الحملات. وتؤكد وزارة الداخلية أن هذه المواد شديدة الخطورة على الصحة الطب العام، وقد تؤدي إلى الوفاة المباشر، مشددة على أنها لن تتهاون مع كل من يحاول العبث بأمن البلاد أو تهديد حياة الأفراد، مع استمرارها في ملاحقة وضبط كل من يروج أو يتاجر بالمواد المخدرة أو المسكرة أو أي مواد تهدد الصحة العامة. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.